இன்றைக்கி அயர்லாண்டில் எல்லா இடத்துலையுமே பேன்கேக் டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஈஸ்டருக்காக. ஸோ நாளைக்கு ஆஷ் வெனஸ்டே சொல்லுவாங்க. ஆஷ் வெனஸ்டேக்கு முந்தின நாள், அதாவது நாளையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். ஸோ அதுக்கு முந்தின நாள் ரிச் ஃபுட்டு வந்து அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் தான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டில் பால், பட்டர், சுகர், முட்டை இந்த மாதிரியான நியூட்ரிஷனஸ் ஃபுட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு மறுநாள்லேருந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனால தான் இந்த பேன்கேக் டே க்ரியேட் பண்ணாங்க. அயர்லாண்டில் இந்த மாதிரி திக்காலாம் பேன்கேக் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னலாக கிடையாது. இப்போ தான் அது வந்து மாடர்னாக வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து இந்த க்ரீப் அப்படி சொல்லுவாங்கள்ல, தோசை மாதிரி நம்ம போடுவோமே, அந்த மாதிரி தான் இந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுவாங்க. இப்போ தான் நிறைய ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணுறது, ஸ்ட்ராபெரிஸ் இல்லை பனானா இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக போடுறது. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் எடுத்திருக்கேன், பட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. கொஞ்சோண்டு சினமன் பவுடர் போட்டுக்கலாம், தட்ஸ் அப் டு யூ. முட்டை வந்து ஒரு 3 எடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த லிக்யூடெல்லாம் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவில் கோதுமை மாவு, இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையோட பதம் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்குல மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதில் ப்ளூபெர்ரி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளூபெர்ரிஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக தோசை விட்டால் எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றி ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டோன்னா ப்ளூபெர்ரி பேன்கேக் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஷ் வெனஸ்டேக்கு முந்தின நாள் பேன்கேக் டே செலிப்ரேட் பண்ணுறது. ஸ்கூலில், நிறைய காலேஜஸில், ஆஃபீஸஸில், வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. 17th வந்து லீவாக இருந்துச்சுன்னா ஸ்கூல்லலாம் முந்தின நாளே பண்ணிடுவாங்க. என்னோட பொண்ணோட ஸ்கூலில் முன்னாடியே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸ் கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வந்த பிறகு அவங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே பேன்கேக்கு செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி பேன்கேக் டே. பாய்.